வணக்கம். தமிழர்கள் முருகனை கார்த்திகேயன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன் என்று வழிபடும் நடைமுறை மிகவும் தொன்மையானது. வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் வரை தமிழகத்தில் அதன் வேர்கள் உள்ளன. முருகன் சிவன் மற்றும் பார்வதியின் மகனாக புராணங்கள் சொல்வதற்கு முன்பேயே அவர் பண்டைய தமிழர்களின் முதன்மை தெய்வமாக இருந்தார். இயற்கை கடவுளாகவும் போர்க்கடவுளாகவும் மலைகள் மற்றும் போர் வீரர்களின் பாதுகாவலராகவும் வணங்கப்பட்டார். ஆரம்பகால சான்றுகள் மற்றும் தொல்காப்பியம் பண்டைய தமிழ் சமூகத்தில் வேல் வழிபாடு மற்றும் முருக வழிபாடு பரவலாக இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. ஆதிச்சநல்லூர் போன்ற தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முந்தைய முருகன் வழிபாட்டு முறையை உறுதிப்படுத்துகின்றன. சங்க இலக்கியத்தில் அவர் சியோன், ஒரு சிவப்பு கடவுள் என்று குறிப்பிடப்படுகிறார். முருகனை பாடும் திருமுருகாற்றுப்படை இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது. ராமர் வால்மீகி ராமாயணத்தில் தான் அவரின் கதை ஆரம்பமாகிறது. இதில் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை மாற்றங்கள் சேர்க்கப்பட்டன. இறுதி தொகுப்பின் போதுதான் ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்பட்டார். ராமரை கடவுளாக வழிபடுவது கிபி 11ஆம் நூற்றாண்டு வரை தொடங்கவில்லை. 14-15ஆம் நூற்றாண்டில்தான் இந்த வழிபாடு வளரவே ஆரம்பித்தது. இதே வால்மீகி ராமாயணத்தில் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படும் ஸ்கந்தன் கதை விஸ்வாமித்திர முனிவரால் பாலகாண்டத்தில் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் சொல்லப்படுகிறது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனாக அவர் பிறந்ததையும் அதைத் தொடர்ந்து வானப்படையின் அதிபதியாக அவர் அபிஷேகம் செய்யப்பட்டதையும் இந்த கதை சொல்கிறது. முடிவாக முருகன் வழிபாடு மிக தொன்மையான வரலாற்றை கொண்டுள்ளது. இதுதான் இந்தியாவின் மிக பழமையான வழிபாடாகும். உங்கள் கருத்தையும் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.